Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Malignant narcissism பற்றி தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். Malignant narcissismங்கிறது என்பிடியோட ஒரு சப்டைப். என்பிடியோட பேசிக் ட்ரைட்ஸ் எல்லாமே இந்த malignant narcissists கிட்டேயும் இருக்கும். கிராண்டியாசிட்டி, செல்ஃப்-சென்ட்ரிக் பிஹேவியர், லேக் ஆஃப் எம்பத்தி, என்டைட்டில்மெண்ட், மேனிப்புலேட்டிவாக இருக்கிறது, need for attention, admiration and special treatment, sadism, impulsive behavior, envious, greedy, lack of accountability. இந்த பேசிக் ட்ரேட்ஸோடு சேர்த்து அரகண்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் பிஹேவியரும் இவங்கக்கிட்ட இருக்கும். தான் நினச்சதை சாதிக்கிறதுக்காகவும் அடையிறதுக்காகவும் இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. எவ்வளோ வயலண்ட்டாக வேணாலும் நடந்துப்பாங்க. இவங்களோட விக்டிம்ஸை ரத்தம் வர்ற அளவுக்கு அடித்து காயப்படுத்துவாங்க. அரகன்ஸ் மூலமாக விக்டிம்ஸை கண்ட்ரோல் பண்ணி இவங்களோட பவரை தக்க வச்சுப்பாங்க. இந்த வல்னரபிள் நார்சிசிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக வல்னரபிளாக நடித்து மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மெலிக்னன்ட் நார்சிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கண்ணுக்கு வீக்காகவும் வல்னரபிளாகவும் தெரியறத இவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இவங்க தன்னைத்தானே ரொம்ப அரகண்ட்டாக எக்ஸிபிட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அரகண்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் பிஹேவியர் இருக்கிறவங்க மெலிக்னன்ட் நார்சிசிசம் அப்படிங்கிற இந்த சப்டைப்புக்குள்ளே அடங்குவாங்க. ஆனாலும் இவங்களோட இந்த அரகன்ஸை வந்துட்டு இவங்களோட இன்னர் சர்க்கிள்குள்ளே தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்களோட விக்டிம்ஸ் கிட்ட தான் இவங்க அதை முழுசாக வெளிப்படுத்துவாங்க. இவங்களோட அவுட்டர் சர்க்கிளில் வேறு ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும்னு மற்றவங்க நம்புகிற அளவுக்கு ஒரு ஃபால்ஸ் இமேஜை இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களோட இன்னர் சர்க்கிளில் இருக்கிற விக்டிம்ஸ் பற்றி அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிறவங்களோட மைண்டில் ஒரு தப்பான டேட்டாவை ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் இவங்களோட இந்த கொடுமைகளை எல்லாம் தாங்க முடியாமல் இவங்களோட விக்டிம்ஸ் வந்துட்டு இந்த அவுட்டர் சர்க்கிளில் இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இல்லை நியாயம் கேட்கும்போது விக்டிம் தான் இவங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, விக்டிமால் தான் இவங்க பொறுமையை இழந்து வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு சொல்லி தன்னோட அந்த அரகண்ட் பிஹேவியரை இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருமே ஆப்வியஸாக இவங்க சொல்கிறத ரொம்ப ஈஸியாக நம்பிடுவாங்க. விக்டிம்ஸ் தன்னோட பக்கம் இருக்கிற அந்த நியாயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் யாரும் விக்டிமை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த விக்டிம் பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை இந்த நச்சுகள் எல்லாரோட மைண்ட்லேயும் விதைச்சி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே அவங்களோட மனசில் எல்லாம் பதிஞ்சு போயிருக்கிற அந்த தப்பான அபிப்பிராயத்தை எல்லாம் இந்த விக்டிம்ஸால் மாற்றி எழுதவே முடியாது. ஜென்ரலாகவே இந்த என்பிடி இருக்கிறவங்களோட சேர்ந்து வாழறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். மெலிக்னன்ட் நார்சிசிஸ்டோட வாழறது சவாலோடு சேர்த்து ரொம்பவே ஆபத்தாகவும் இருக்கும். அப்படின்னா இந்த டைப் ஆஃப் நார்சிசிஸ்ட்டை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டால் எந்த டைப் ஆஃப் நார்சிசிஸ்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து விலகி போகிறது தான் இருக்கிறதுலையே பாதுகாப்பான ஆப்ஷனாக இருக்கும். பட் அந்த மாதிரி விலகி போக முடியாத பட்சத்தில் அதுலேயும் மெயினாக ஒரு மெலிக்னன்ட் நார்சிசிஸ்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவங்கக்கிட்ட எதிர்த்து நின்று சண்டை போடாமல் சுமூகமாக இருந்துடுறது சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். இவங்களோட கோவத்தை ட்ரிகர் பண்ணுற மாதிரி எதையுமே பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. இந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது, கிரே ராக் மெத்தட் யூஸ் பண்ணுறது, எல்லோ ராக் மெத்தட் யூஸ் பண்ணுறதெல்லாம் இவங்கக்கிட்ட வேலைக்கே ஆகாது. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இணக்கமாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இவங்க தப்பாக இருக்காங்க, இவங்களோட பிஹேவியர் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. இவங்களோட இந்த அரகண்ட் பிஹேவியர்னால் நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் இவங்களோட சுப்பீரியாரிட்டியை நீங்கள் குவெஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இவங்க உடனே இம்பல்சிவாக தன்னோட சுப்பீரியாரிட்டியை நிலைநாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்களை கேள்வி கேட்குற அதிகாரமோ இல்லைன்னா இவங்களோட பிஹேவியரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுற அதிகாரமோ இங்கே யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக
இவங்களோட அரகன்ஸை வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெலிக்னன்ட் நார்சிசிஸ்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க எதிர்பார்க்குற சப்ளை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இவங்களை எதிர்த்து போராடுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இவங்களோட தான் வாழ்ந்தாகணும்னு முடிவான பிறகு இவங்களோட பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. மெலிக்னன்ட் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு வெளியே வரணும், இல்லைன்னா அமைதியாக அனுசரித்து போகணும். பட் இந்த மாதிரி அனுசரித்து போக வேண்டிய அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டு சைடில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களோட டைமை கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணணும். ஓவரால் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். உங்களோட மன நிம்மதிக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷத்துக்கான வழியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.